ஹாய், நாங்கள் இப்போ திருவண்ணாமலை கிளம்பிட்டோம். வாங்க போகலாம். எஸ், நாங்கள் திருவண்ணாமலை கிளம்பிட்டோம். ஸோ தமிழ்நாடு பஸ்ஸில் தான் போகிறோம். ஸோ தமிழ்நாடு பஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பெங்களூர்லேருந்து இருந்துகிட்டே இருக்கும். மேபி ஒரு 1 hour 30 hours 30 minutesக்கு ஒருக்கா வந்து பஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் போனோடனே பார்த்திங்கன்னா 5 minutesல பஸ் வந்துடுச்சு. ஸோ ஒருத்தருக்கு 210 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 5 hours வந்து ரீச் ஆகிடுறோம். பார்த்திங்கன்னா இது வந்து ஒசூர் கிருஷ்ணகிரி ரூட் வழியாக தான் போகுது. கொஞ்சம் எல்லா ஸ்டாப்புமே நிற்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் வந்து 5 hours ரீச் பண்ணிட்டோம். ஸோ ரீச் ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு கோபுரம்னு சொல்லி இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து மெயினாக இறக்கி விடுவாங்க. அங்கே தான் நமக்கு என்ட்ரன்ஸும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் போனீங்கன்னா கிழக்கு கோபுரம்னு கேட்டு இறங்கிக்கோங்க. ஸோ போனோடனே வந்து நமக்கு வந்து ஸ்லிப்பர்ஸ்லாம் வைக்கிறதுக்கு கவுண்டர்ஸ் இருக்கும். ஃப்ரீ கவுண்டர்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. பட் ரிட்டன் வரும்போது வந்து அமௌண்ட் கேட்குறாங்க. நாங்கள் வந்து ரிட்டன் வரும்போது 10 rupees கொடுத்துட்டு தான் வந்தோம். ஸோ நேராக வந்து ஸ்லிப்பரை விட்டுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்குமே வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பே அண்ட் யூஸ் மாதிரி தான். தென் வந்து என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு சாமி இந்த கப்புரம்லாம் வச்சுருப்பாங்களே, ஸோ அதெல்லாம் வந்து தொட்டு கும்பிட்டு தென் எகெயின் வந்து சாமி கும்பிடலாம் ரிட்டன் வந்துட்டோம். ஸோ போகிற வழியில் வந்து பூவெல்லாம் விற்றுட்ருந்தாங்க. ஒரு முழமே வந்து 30 ரூபாய்ன்னு சொன்னாங்க. சரி, ஒரு முழம் வாங்கினா அது ஒரு முழத்தை விடவே அதிகமாக வந்துடுச்சு. ஸோ கோயில் வந்துட்டால் பூ இல்லாமல் எப்படி? ஸோ பூ வச்சோன்னே தான் வந்து ஃபேஸில் வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸே வந்துச்சு. ஸோ பூ வச்சுட்டு நேராக வந்து சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ என்ட்ரன்ஸில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த பிச்சைக்காரங்க திருநங்கைகள்லாம் இருப்பாங்க. கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணுற சுச்சுவேஷன்ஸாக தான் இருக்கும். ஸோ உள்ளே போனோன்னே வந்து நமக்கு வந்து 2 ரூட் இருக்குது சாமி பார்க்குறக்கு. ஃப்ரீ தரிசனம் வேணாலும் போய்க்கலாம், 50 rupees வேணாலும் போய்க்கலாம். ஸோ நாங்கள் 50 rupees தான் போகலான்ட்டு இருந்தோம். பல குழப்பங்கள்னால பொது தரிசனத்துலேயே போக வேண்டியதாக போச்சு. பட் பொது தரிசனத்தை போனதும் நல்லது தான். ஏன்னா அந்த அன்னைக்கு கூட்டமே இல்லை. ஸோ போகிற வழியில் அந்த மாதிரி குளம் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும், கூட்டம் சுத்தமாக இல்லை. கிட்டத்தட்ட சாமிக்கிட்ட போகும்போது தான் லைனில் நின்று போகிற மாதிரி இருந்துச்சு. அது வரைக்குமே வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நாங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருந்தோம். ஸோ உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா ஃப்ரீ தரிசனில் போகிறங்காட்டி மொத்தம் 4 கோபுரம் இருக்குது. 4 டைரெக்ஷனில் இருக்குது. 4 டைரெக்ஷனில் இருக்கிற கோபுரத்தையுமே வந்து பார்த்துட்டே போகிற மாதிரி தான் இருக்குது சாமி பார்க்குறதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து தான் வந்து எங்களுக்கு வந்து நின்று போகிற மாதிரி இருந்துச்சு. பட் வந்து ரொம்ப நேரம்லாம் நிற்கல. கிட்டத்தட்ட ஒரு 1 hourக்குள்ளேயே வந்துட்டு அண்ணாமலை அப்பனையும் வந்து உண்ணாமலை அம்மனையும் வந்து பார்த்துட்டோம். ஸோ பார்த்துட்டு வெளியே வர வழியிலே பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளே வந்து வீடியோலாம் அலௌடு இல்லை. ஸோ அதனால் உள்ளே எதுவும் எடுக்க முடியாது. ஸோ பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ வெளியே வர என்ட்ரன்ஸ்லேயே வந்து நமக்கு ஃபுட் கவுண்டர்ஸ்லாம் இருக்கும். எல்லாமே பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி தான். பிரசாதம், புளி சாதம், சர்க்கரை பொங்கல்லாம் இருக்கும். அண்ட் தென் வந்து லட்டு, முறுக்கு, தட்டுவடை அந்த மாதிரி பிரசாத ஐட்டம்ஸும் இருக்குது. ஸோ நாங்களும் வந்து கொஞ்சம் பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வெளியே கிளம்பிட்டோம். பட் என்னென்னா நாங்கள் கோயிலுக்கு வெளியில் தான் வந்து இந்த மாதிரி பிச்சைக்காரங்களாம் இருப்பாங்கன்னு நினச்சோம். பட் கோயிலுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ நமக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது. அவங்களுக்கு கொடுக்காம இருக்க முடியல. பட் எத்தனை பேர்த்துக்கு நம்மளால் கொடுக்க முடியும்னு சொல்லுங்கள். ஸோ 1-2 பேர்த்துக்கு கொடுத்தோம். பட் எல்லாத்துக்கும் நோ தான் சொல்லிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெளியே வர வழி தான். ஆனால் அந்த வழியோட எண்டிலே பார்த்திங்கன்னா அன்னதானம் கூட இருக்குது. ஸோ இதை நம்ம வேணும்னா போய்க்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் கோயிலுக்கு வந்துட்டு அன்னதானம் சாப்பிடாமல் எப்படி? ஸோ அதனால் வந்து எங்களுக்கு டைமும் இருந்துச்சு. 4 o'clock மாதிரி தான் திரும்பி பஸ் ஏறலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா மணி ஒரு 1 o'clock தான் இருக்கும். சரின்னு போய் லைனில் நின்னோம். 2 hours சாப்பிடும்போது மணி 3 மணி ஆயிடுச்சு. ரொம்ப கூட்டத்தை விட ரொம்ப சின்ன கூடம். இவ்வளோ கூட்டத்தை சமாளிக்கிற அளவுக்கு பெரிய அன்னதான கூடம்லாம் இல்லை. ஸோ லைன் நின்னதுக்கப்புறம் டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. பொரியல், சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், சிம்பிளாக தான் இருந்துச்சு. பட் நீட்டாக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு வெளியே வந்த உடனே என்ட்ரன்ஸில் ஒரு முருகர் கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயிலும் போய் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் கும்பிட்டு தென் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஆட்டோ பார்த்திங்கன்னா 100 rupees சொன்னாங்க. ஷேர் ஆட்டோ இருக்குது, பட் வெயிட் பண்ணணும். நம்ம மட்டும் போகணும் அப்படின்னா 100 rupees நாங்கள் கூகுளில் பார்க்கும்போது கிலோமீட்டர்ஸ் ரொம்ப கம்மியாக காமிச்சிது. 1 kilometer கூட இல்லை. சரின்னு கிளம்புனாலும் கிட்டத்தட்ட ஒரு 500 metersக்குள்ளேயே பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. ஸோ வந்தோடனே வந்து பஸ் ஏறிட்டோம். பெங்களூர் பஸ்ஸு நிறையா இருந்துச்சு. அதே சேம் ரேட்டு தான், 210 rupees தான். வர வழியிலே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு பஸ்ஸில் பாட்டு கேட்டுட்டு வர வழியும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹில்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஜவ்வாது ஹில்ஸு.
ஸோ ஹில்ஸ் எல்லாம் நல்லா வியூ பண்ணி பார்த்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒன் டேவே வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது நைட்டு 10 ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.